சிபிஐ கிட்ட விசாரணை போனா என்ன, நாங்க கேட்டதுதான் கொடுத்துருக்காங்க. தலைமை நீதிபதி கொடுத்துருக்காங்கல்ல, அவர் பேருனா அந்த அஜய் பேரு அஜய் ரஸ்தோகி. அவர் யாரு தெரியுமா? 2002 குஜராத்ல ஒரு கலவரம் நடந்துச்சு. சரி. அப்போ பில்கிஸ் பானுன்னு ஒருத்தவங்க கர்ப்பமா இருந்தாங்க. அவங்கள கொடூரமா ரேப் பண்ணி அவங்களோட குழந்தையெல்லாம் கல்லால் அடிச்சே கொன்னாங்க. அப்போ கைது பண்ணி 14 பேர் ஜெயில போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு விடுதலை வேணும்ட்டு உயர் நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க. அது 2-3 வாட்டி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் அது யாரு மேல இந்த குற்றச்சாட்டுனா குஜராத் கவர்மெண்ட் மேலதான் இந்த குற்றம். அதனால இந்த கேஸ மகாராஷ்டிரா நீதிமன்றம் தான் இது பண்ணணும், அதனால மகாராஷ்டிரால பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இந்த நீ சொன்னீங்க இந்த சர்ச்சு குற்றவாளியே உங்களுக்கு விடுதலை பண்ணிக்கலாமா? குற்றவாளி யாரு? குஜராத் கவர்மெண்ட். அவங்க மேலதான் மெயின் குற்றம். அவங்களே மனசு வச்சு விடுதலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணவங்கள விடுதலை பண்ணிருக்காங்க. அத வேற அவங்க ஸ்வீட் கொடுத்து இப்ப நீங்க கொண்டாடுனீங்களே இதே மாதிரி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. நடந்துச்சு. அந்த தீர்ப்பு சரின்னு சொல்லிருக்காரு இந்த அஜய் ரஸ்தோகி. அது இந்த தீர்ப்பே தப்புன்னு சொல்லி நாகரத்னான்ற ஒரு இன்னொரு ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தீர்ப்பே தப்பு, இதெல்லாம் நாங்க தள்ளுபடி பண்றோம், தள்ளுபடியே பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஜட்ஜி அவரு. இதுக்கப்புறம் நீங்க யாரோட இது தெரியுமா கைப்பாக? அந்த ஜி இப்படி எல்லாம் போக கூடாது, அங்க இப்படியேதான் போனோம். தேவையில்லாம பேசாதீங்க. நாங்க பக்கத்துல இருக்கவங்க பேசாதீங்க. இப்ப எங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் சந்தோஷம் தான். எங்க தலைவர் இப்ப கூடிய விரைவுல போய் பார்க்க போறாரு கரூர் எல்லாரையும். புரியுதா? ஒரு நாள் செட் பண்ணி வச்சுட்டு சுத்தி இத்தனை 1 கிலோமீட்டர் ரேடியஸ் யாரும் வரக்கூடாது, எங்களுக்கு சிக்னல் எல்லாம் கிரீன் பண்ணி தரோம், நாங்க சர்ன்னு போவோம், இந்த மாதிரி போய் துக்கம் அனுசரிக்க போறாரா? ஆமா, நாங்க சொல்லி இந்த மாதிரி வந்தாலே இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடக்குது. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி அனுமதி எல்லாம் கேட்கறோம். நீங்க அனுமதி மட்டும் கொடுக்காம இருங்க, அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். சதியும் கூடி நாங்க கலக்குவோம். சொல்லுங்க. அப்பயே ஒரு எங்க அஜய் பாட்டு வருவீங்களே. ஆமா வரும். சரி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போயிட்டு அப்படியே நான் ஸ்வீட் கொடுத்து வந்துடுறேன். இந்த நியூஸ பாத்தீங்களா நீங்க? சட்டமன்றத்துல கிட்னி பத்திரம்லாம் தாஜ் கட்டிட்டு எல்லாம் போயிருக்காங்க, நியூஸ்ல பார்த்தேன். ஆமாங்கா.